வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து என்னடா கேம் விளையாடலையா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். நான் வந்து என்ன ஆச்சுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு என் சேனலில் போய் என் வீடியோவே பார்த்தேன். பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன இருக்கும்? அது வந்து எப்படி சொல்ல, நான் வந்து இப்போ வந்து ஒரு தேர்ட் பர்சன். சரியா? எனக்கும் இந்த சேனலுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் வந்து இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிங்க. ஓகேவா? நான் வந்து ஒரு வியூவராக வந்து கமெண்ட்ஸ் சொல்கிறேன் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்டா உனக்கு இந்த கேமே விளையாட தெரில, நீ எல்லாம் எதுக்குடா விளையாடுற அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வராத காமெடியை ஏன்டா வான்ற அப்படின்னு தோணுச்சு. உண்மையில சரி, நமக்கு தான் காமெடியும் வரல, கேமும் வரல, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படியும் சும்மா யோசிச்சா ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 வருஷம் உட்காந்து யோசிப்பேன். அதனால மூடிட்டு ஒரு வீடியோவாவது போடலாம் அப்படின்ட்டு ஆன் பண்ணேன். சரியா? ஆன் பண்ணிக்கிட்டு நானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தத்துவங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கை ஒரு முறைதான் அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் நீயே ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னா வந்து எனக்கே தெரிஞ்சிட்டு. நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு, இல்லை காமெடிலாம் ஓகே தான், ஆனால் அது எப்படி சொல்லன்னு தெரில. நமக்கு இது நேச்சுரலாக வரல. அது எப்படி சொல்லன்னு எனக்கு தெரில. ஆனால் எக்ஸாக்ட்லி வராதது ஏன்டா வாங்கிற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அதை பார்க்கும்போது. எடிட்டிங் அது இது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் கேம் விளையாடுறது தான் பிரச்சனை. அது எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரில. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் தனியாக. எனக்கு வந்து ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க. டம்மி பிசாக்கேடா. ஓகே, இனிமேல் வீடியோ வந்து எப்படி வரும்னா, என் ஸ்டைலில் நான் விளையாண்டு எனக்கு எப்படி இருக்குதோ அப்படியே போடுறேன். சரியா? எடிட்டிங்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து அது எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். நானும் அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீடியோ என் வீடியோவை நானே பார்த்துக்கிட்டு நம்மளே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும். அதாவது என் நண்பன் சொல்லுவான், அதாவது நீ பண்ணுற தப்பை நீ கண்டுபிடிச்சி திருத்திக்கிட்டாதான் வாழ்க்கையில் உருப்பிட முடியும் அப்படின்ட்டு. அதனால நான் வந்து அது என் வீடியோ அதனால நானே பார்த்தேன். பார்த்துட்டு இப்போ இப்படி வந்து ஒரு முடிவு வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, கேமெல்லாம் விட்டுட்டுலாம் போயிட மாட்டேன். அவ்வளோ ஈஸியாக அவங்கள விட்டுற மாட்டேன். போடுவேன், வீடியோ போடுவேன், கேம் விளையாண்டு தான் போடுவேன். ஆனால் இனிமேல் வந்து ரொம்ப காமெடியாக அந்த மாதிரிலாம் எடிட்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன வருதோ அதான் நான் போடுவேன். சரியா? வந்து நீங்கள் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க, அவ்வளோதான். சரி, நான் வேறு என்ன சொல்லன்னு தெரியல. நம்ம நிலமை வர வர ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குங்க. வீட்டில் அது நார்மலி டெய்லி நடந்துகிட்டே தான் இருக்குது. உன்னையெல்லாம் பெற்றதுக்கு 2 மாடு வாங்கி வளர்த்துருந்தா அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. சரி, கரெக்டு தான் அவங்க சொல்கிறதும். இருந்தாலும் நமக்கு லைஃப்பில் அந்த நமக்கு இதுதான் ஒரு கோல் அப்படின்ட்டு செட் பண்ணிட்டு அதுக்கு போயிட்டு அந்த ஒரு கிளிக் ஆகும்ல லைஃப்பில். ஒரு ஒரு டைம் தான் அந்த கிளிக் ஆகும். ஸோ அந்த கிளிக்கு தான் நமக்கு இன்னும் ஆகாமல் இருக்குது. அது எப்போ ஆகும்னு தெரியல, என்ன ஆக போகுதோ அதுவும் தெரியல. நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு தெரியல. ஒரே கஷ்டமாக இருக்குது. யோசிச்சு பார்த்தா நம்ம சைட்லேயும் கொஞ்சம் தப்பி இருக்குதுங்க.
அதாவது அவங்களும் நம்மளை சின்ன வயசுலேருந்து வளர்த்து காசெல்லாம் செலவு பண்ணி படிக்க வச்சு அவங்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தானே செய்யும். ஸோ நம்ம வந்து இவ்வளோ பண்ணிட்டோம், இதுக்கப்புறமாவது அவன் உருப்படுவானா உருப்பட மாட்டானா அப்படின்ற திங்கிங் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய உண்டு. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஏதாவது படத்தை பார்த்துட்டு நம்ம ஏதாவது டைலாக் விட்டுட்ருப்போம் லூஸ் மாதிரி, அதையும் அவங்க சகிச்சுக்கணும். ஏன்டா இப்படிலாம் படம் எடுக்கிறானுங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணும். சரி, ஏதோ நான் ஏதோ புலம்பிகிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து ஏதோ கேட்கணும்னு கேட்குறீங்க. ஐ ஐ ஐ நோ, ஐ கெட் இட். ஸோ சரி, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சரி, பார்ப்போம் அடுத்த வீடியோவில். போயிட்டு வரேன்.